நான்மணி கடிகை. விளம்பி நாகனார் இயற்றிய நான்மணி கடிகையில் 96ஆம் பாடலில் கல்வியின் நோக்கம் குறித்து பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆசாரம் என்பது கல்வி, அறம் சேர்ந்த போகம் உடைமை பொருளாட்சி, யார் கண்ணும் கண்ணோட்டம் இன்மை முறைமை, தெரிந்து ஆழ்வான் உள்நாட்டம் இன்மையும் இல். இப்பாடலில் முதல் வரியானது ஆசாரம் என்பது கல்வி, அதாவது ஒழுக்கமே கல்வி என்கிறார் ஆசிரியர். இதில் கல்வியின் நோக்கம் அடக்கமும் ஒழுக்கமும் நிறைந்தது என்பதை உணரும் வகையில் ஈதோ உபதேசம் கூறியுள்ளது. கல்வி அடக்கத்தை கொடுக்கிறது என்கிறது ஈதோ உபதேசம். கல்வி எப்போதும் பணிவை தருகிறது. புதிய செய்தியை தெரிந்து கொள்ளும் போதெல்லாம் இதுவரை நமக்கு இது தெரியாமல் போய்விட்டதே என்ற வருத்தமே ஏற்படுகிறது. இதனை முட்டாளாகவா இருந்திருக்கிறோம் என்று எண்ணுபவர்களுக்கு ஆணவம் தலை காட்டுவதில்லை. புது புது செய்திகள் ஒவ்வொரு நாளும் வந்து குவிவதை பார்க்கும் போது எத்தனை நாட்களானாலும் இவற்றில் ஒரு அணுவை கூட நம்மால் முழுமையாக அறிய முடியாது என்பதை நாம் உணர்வோம். அறிந்ததை அணு அளவு என்று சொல்கிறோம். ஆனால் அணுவை கூட இன்னும் முழுமையாக அறியவில்லை. அதனால்தான் கடைசியாக கண்டதை கடவுள் துகள் என்று சொன்னோம். கண்ணுக்கு தெரியாத அறிவுக்குள் 1000 தகவல்கள் அடங்கி இருக்கின்றன. இறைமையை குறிப்பிடும் போது வள்ளலார் அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே என்று குறிப்பிடுகிறார். அணுசக்தியை அறிவதற்கு முன்பே அணுவிற்குள் மிக பெரிய ஆற்றல் இருக்கிறது என்பதை அறிவால் அல்ல உள்ளுணர்வால் அறிந்தவர் வள்ளலார். ஒரு சின்ன அணுவை இத்தனை தகவல்களை தனக்குள் அடக்கி வைத்திருக்கிறது என்றால் இந்த பேரண்டம் கற்பனையால் கூட நினைத்து பார்க்காத பிரம்மாண்டத்தை அல்லவா திகழ வேண்டும். நாம் எவ்வளவு அறியாமையோடு இருக்கிறோம் என்பதை ஒரு நல்ல புத்தக நிலையத்திற்குள் நுழைந்தால் தெரிந்து கொள்ளலாம். ஒரு புத்தக கடைக்குள் நுழைந்தால் கேள்விப்படாத எழுத்தாளர்களின் பெயர்களை பார்த்து வெட்கி போகிறோம். பரந்த விரிந்த அறிவில் நம் பங்கு எங்கே இருக்கிறது? இதை மனதில் கொண்டுதான் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று நாலடியார் எழுதி வைத்ததோ. லாங்பெலோ என்கிற ஆங்கில கவிஞர் கலை பெரிது வாழ்வு சிறிது என்று அதே கருத்தை வேறு மொழியில் வெளிப்படுத்தினார். கல்விக்கு பல படிகள் இருக்கின்றன. கல்வி வேறு, கற்றுக்கொள்ளுதல் வேறு. பலர் கல்வி பெறுகிறார்கள், ஒரு சிலரை கற்றுக்கொள்கிறார்கள். கற்பதற்கே பணிவு தேவைப்படுகிறது. உண்மையை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் தேவைப்படுகிறது. பக்குவத்தோடு கற்று தெரிபவன் மேன்மையானவர்கள் பற்றியெல்லாம் தெரிந்து கொள்கிறான். அவர்கள் மகான்களாக இருக்கலாம், மகாத்மாக்களாக இருக்கலாம், அறிவுஜீவிகளாக இருக்கலாம், விஞ்ஞானத்தில் வியத்தகு சாதனை புரிந்தவர்களாக கூட இருக்கலாம், இலக்கியத்தில் எண்ணற்ற வித்தகம் புரிந்தவர்களாகவும் இருக்கலாம். அவர்களை பற்றியும் அவர்கள் படிப்பை பற்றியும் அவர்கள் படைத்ததை பற்றியும் வாசிக்கிற போது அவன் அசந்து போகிறான். அவர்கள் மேதமை அவன் மனதில் விஸ்வரூபம் எடுக்கிறது. அதன் முன் சின்ன பனித்துளியாக தன்னையே பார்த்து கொள்கிறான். ஷேக்ஸ்பியரை வாசித்தவன் நன்றாக ஆங்கிலம் பேச தெரிந்ததற்காக கர்வப்படுவானா? ஆர்க்கிமிடிஸை அறிந்தவன் அவர் சொன்ன தத்துவத்தை பிழையில்லாமல் எழுதுவதற்காகவா பெருமைப்படுவான்? பித்தாகரஸை அவர் சொன்ன தியரம் தெரிந்ததற்காக அலட்டிக் கொள்வானா? கம்பனை கற்றவன் அவர் எழுதிய சில பாடல்களை மனப்பாடம் செய்ததற்காக கம்பனாகவே தன்னை நினைத்து கொள்வானா? ஐன்ஸ்டீனின் சார்பியல் தத்துவத்தை புரிந்தவன் அதற்காக உலகை வென்றதைப் போல கொக்கரித்து நிற்பானா? கிடையவே கிடையாது. மாபெரும் சாதனைகளை செய்தவர்கள் கடையனுக்கும் கடையனாக கருதி கொண்டவர்கள். அவர்கள் படைப்புகளை காட்டிலும் வாழ்க்கை மேன்மையானதாக இருக்கிறது. அவர்கள் அவ்வளவு பெரிய சாதனை செய்திருந்தாலும் பூமியின் மீது நிழல் போல் நடந்து போவதைப் போல அமைதி காத்தார்கள். காந்தி தன்னை மகாத்மா என்று யார் அழைத்தாலும் நாணப்பட்டார். கல்வியின் நோக்கம் நம்மை இன்னும் உயர்ந்த மனிதர்களாக மாற்றுவதற்கு, அங்கங்கே நம்மையும் அறியாமல் நம்மிடம் ஒட்டி கொண்டிருக்கும் பிடிவாதத்தையும் தன்முனைப்பையும் உதிர்ப்பதற்காக. கல்வியின் உச்சம்தான் ஞானம். கல்வி படிப்பால் நிகழ்கிறது. ஞானம் உணர்தலால் விளைகிறது. ஞானத்தின் உச்சம்
தன்னை முழுவதுமாக கரைத்து கொள்வது. ஞானத்தை அடைபவர்கள் சாமானியர்களாக ஆகிறார்கள். அவர்கள் இமயமலையிலிருந்து இறங்கி வந்தாலும் எல்லோரைப் போல நடந்து கொள்கிறார்கள். கல்வி நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கூர்மைப்படுத்துகிறது. உடுத்தாத உடை, அடுத்தவர்களை இம்சிக்காத உணர்வு, ஆரவாரம் இல்லாத நடை, மூலாதாரங்களை பாதிக்காத நுகர்வு ஆகியவை உச்சபட்ச நாகரிகத்தின் வெளிப்பாடு. நாகரிகம் என்பது விலை உயர்ந்த உடையையோ விதவிதமான உணவையோ அனுபவிப்பதில் இல்லை. அது இருப்பதை நயமாக அணுகும் பக்குவத்தில் இருக்கிறது. கண்ணுக்கு தெரிகிற நாகரிகத்தில் கண்ணுக்கு தெரியாத பண்பாட்டையும் வெளிப்படுத்த நினைப்பவன் பண்பட்டவனாகிறான். பண்பாடு மிக்கவன் நடந்து கொள்கிற விதத்தில் மற்றவர்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்துகிறான். அவன் இருக்கும் இடத்தை மேன்மையான எண்ணங்களால் நிரப்புகிறான். கண்ணியத்தாலும் திண்ணியத்தாலும் சேர்ந்திருப்பவர்களை கௌரவப்படுத்துகிறான். அவனுடைய இருத்தல் மற்றவர்களுக்கு தென்றலைப் போல மனம் வீசுகிறது. அவனுடைய கல்வி இன்னும் தன்னை மேன்மையாக்கிக் கொள்வதற்காக பாறையாக இருந்தவன் பஞ்சாக முயற்சி செய்து பிறகு நீராக ஓடி இறுதியில் காற்றாக கலக்க முற்படுகிறான். ஈதோ உபதேசம் சொல்வது போல் ஆய்ந்தறிந்த கல்வி நம்மை மேலும் மேலும் அடக்கமானவர்களாக ஆக்குகிறது. எனவேதான் கல்வியின் நோக்கமும் அடையாளமும் கற்றவனின் அடக்கத்திலும் ஒழுக்கத்திலும் இருக்கிறது என்று நான்மணிக்கடிகை விளக்கியுள்ளதை இப்பாடல் வழி அறிய முடிகிறது. நன்றி.